Hello guys, welcome back to our channel Rashakar Balaidu. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸ் யூஜி அட்மிஷனுக்கான ரேங்க் லிஸ்ட் வந்து எல்லா காலேஜும் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய காலேஜ் வரலன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. ஸோ ஒன் பை ஒன்னா ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அதே நேரத்தில் ஸ்பெஷல் கவுன்சிலிங் போயிட்டு இருக்கு. ஆஸ் பர் கவர்மெண்ட் அட்மிஷன் ஷெட்யூல் படி நாளைக்கு அது முடியுது. அப்புறம் ஜூன் 10ஆம் தேதியிலிருந்து ரெகுலர் கவுன்சிலிங் ஜெனரல் கவுன்சிலிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அதனால தான் வந்து காலேஜ் வந்து ரெகுலராக இப்போ அப்படியே இப்போ ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணி ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ப்ரிப்பேர் பண்ணி வெளியிட்டு இருக்காங்க. மேக்ஸிமம் வந்திருக்கக்கூடிய ரேங்க் லிஸ்ட் எல்லாமே ஜென்ரல் ரேங்க் லிஸ்டா இருக்கு. நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் டவுட். ஏன்னா ஜென்ரல் ரேங்க் லிஸ்டா இருக்கு. அதுல எப்படி கம்யூனிட்டி ரேங்கை எப்படி பார்க்கறது அப்படிங்கிறது டவுட்டா இருக்கு சார், பயங்கர கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ற விதமா தான் வந்து ஒரு லைவ் டெமோ இந்த வீடியோல கொடுக்க போறோம். ஓகேவா? அதனால மிஸ் பண்ணாம பாருங்க, ஸ்கிப் பண்ணவே கூடாது. நான் நிதானமா சொல்றேன், அதே மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நீங்க எந்த ரேங்க்ல இருக்கீங்களோ நீங்க ஒரு அதே மாதிரி ஒரு சார்ட் மாதிரி போட்டு ப்ரிப்பேர் பண்ணாதான், அல்லது அந்த டோட்டல் ரேங்க் லிஸ்ட் விட்டு நீங்க மிஸ் பண்ணாம கவுண்ட் பண்ணிட்டு வந்தாவே போதும். நீங்க என்னங்கிறத பார்த்துக்கலாம் உங்களுக்கு புரியறதுக்காக. ஏன்னா இட் வில் பி காமன் ஃபார் ஆல் கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்டூடெண்ட் எக்ஸ் இருக்காரு, அவர் எம்பிசினா அந்த எம்பிசிக்கு ரிலேட்டடா ஈஸியா கவுண்ட் பண்ணி பார்த்தலாம். இது நம்ம காமனா எல்லாருக்கும் பொதுவாக கொடுக்கக்கூடிய ஒரு வீடியோவா இருக்கிறதுனால நான் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் அது எத்தனாவது கம்யூனிட்டி ரேங்கா வருது அப்படிங்கிறத வச்சுதான் நான் சொல்ல போறேன். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காலேஜ் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதை வந்து எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். நான் வந்து பிரசிடென்சி காலேஜ் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் பண்ணலன்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பண்ணிட்டாங்க. அதுல வந்து பிஎஸ்சி சைக்காலஜி கோர்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், எதுக்கு சார் இந்த குறிப்பிட்ட கோர்ஸுங்கிற மாதிரி எல்லாம் அர்த்தம் இல்லை, ஜஸ்ட் ஒரு டிபார்ட்மெண்ட்டை மட்டும் ரேங்க் லிஸ்ட் எடுத்து பார்த்துருக்கேன். ஸோ இது வந்து ரேங்க் லிஸ்ட் ஃபார் பிஎஸ்சி சைக்காலஜி இந்த வருஷத்துடையது. ஓகேவா? இது எதாவது அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கோர்ஸ் இதே கூட உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். இப்போ வந்து ரேங்க் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சீரியல் நம்பர், அப்ளிகேஷன் நம்பரு, நேம் பார்த்தீங்கன்னா பரணிதரன். இப்போ நேம் வந்து நமக்கு ஒன்றும் அந்த அளவுக்கு முக்கியம் இல்லை, நம்ம ஜஸ்ட் எக்ஸாம்பிளாக தான் பார்க்குறோம். ஸோ வந்து மேல் ஃபீமேலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ கம்யூனிட்டி, ரேங்க்கு, மார்க், இந்த 3 பாயிண்ட் தான். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து எஸ்டியில் இருக்கு. ரேங்க் 1 நான் கர்சர் வச்சு தான் காமிச்சிருக்கேன். ரேங்க் 1 வந்து எஸ்டி கேண்டிடேட்டு, ரேங்க் வந்து பிசிஎம் கேண்டிடேட்டு, ரேங்க் 3 வந்து எஸ்சி கேண்டிடேட்டு, ரேங்க் 4 வந்து பிசி கேண்டிடேட்டு, 5 வந்து எம்பிசி கேண்டிடேட். ஸோ இது மாதிரி மிக்ஸா இருக்கிறதுனால தான் திஸ் ரேங்க் லிஸ்ட் இஸ் கால்ட் எஸ் எ காமன் ரேங்க் லிஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இதுல கம்யூனிட்டி ரேங்க் லிஸ்ட் வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பாக்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள், இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நான் எப்படி வச்சிருக்கேன்னா, நான் அப்படியே எல்லா கம்யூனிட்டியும் நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப எஸ்டி வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் இல்லையா, இப்ப எஸ்டில வந்து ஜெனரல்லையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான், இவரு எஸ்டி கம்யூனிட்டிலையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் தான். கட் ஆஃப் வந்து 399. ஓகேவா? இப்போ இது பார்த்துக்கோங்க, எஸ்டிங்கிற கேண்டிடேட்டு ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காரு இந்த கேண்டிடேட்டு. இவர் ஜெனரல் ரேங்க் படியும் ஒன்று தான், அதே மாதிரி கம்யூனிட்டிலையும் ஒன்னே தான் வரும் இல்லையா? இன்னும் இவருக்கு முன்னாடி யாருமே இல்லை. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் ரேங்க்ல பிசிஎம் ஸ்டூடெண்ட் இருக்காரு. இந்த பிசிஎம் ஸ்டூடெண்ட் ஜெனரல்ல வந்து 2வது ரேங்க். ஆனா இப்பதானே பிசிஎம்ல இதான ஃபர்ஸ்ட் வருது. ஃபர்ஸ்ட் எஸ்டி, 2வது பிசிஎம்ங்கிறனால கம்யூனிட்டியில வந்து இவர் ஃபர்ஸ்ட். ஓகேவா? அதாவது பிசிஎம்ல இவர் வந்து காமன் ஜெனரல் இதுல ரேங்க் லிஸ்ட்ல வந்து 2, ஆனா கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா 1. இவருக்கு முன்னாடி பிசிஎம் யாரும் இல்லாதனால. 3வது பாத்தீங்கன்னா எஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து 3rd ரேங்க். எஸ்சி ஸ்டூடெண்ட் வந்து ஜெனரல் ரேங்க் 3rd, ஆனா கம்யூனிட்டியில இவர் தான் 1. இவருக்கு முன்னாடி எஸ்சி யாரும் இல்லை. ஸோ இதுதான் 1. ஓகேவா? புரியுது இல்லையா? இப்போ பிசியில வந்து ஜெனரல்ல வந்து இவர் 4வது ரேங்க், ஆனா வந்து கம்யூனிட்டியில வந்து இவர் தான் 1. அடுத்தது எம்பிசி அதே மாதிரி தான். எம்பிசி வந்து ஜெனரல்ல 5வது ரேங்க் இவரு. ஜெனரல்ல 5, ஆனா வந்து கம்யூனிட்டியில வந்து எம்பிசி கம்யூனிட்டியில ஃபர்ஸ்ட் ரேங்க். ஜெனரல் 5வது ரேங்கா இருந்தா கூட கம்யூனிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா எம்பிசியில் அட்மிஷன் போடுறப்ப இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் கிடைக்கும். ஓகேவா? புரியுது இல்லையா? இவரு தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்காரு. ஜாயின் பண்ணாத அவங்க விருப்பம். ஆனா நான் ரேங்க் மட்டும் தான் இப்ப சொல்லிட்டு வரேன். அடுத்தது வந்து எஸ்சி. எஸ்சி வந்து காமனா வந்து ஜெனரல் ரேங்க் லிஸ்ட் 6வது ரேங்க், காமன் ரேங்க் லிஸ்ட். ஆனா இவருக்கு முன்னாடி ஏற்கனவே எஸ்சி ஒரு இங்க இருக்காரு இல்லையா? அப்புறம் எஸ்சி வந்து இவருக்கு ஃபர்ஸ்ட் ரேங்க் கொடுத்திருந்தோம் தமிழரசனுக்கு. இப்போ இங்க வந்து சிவாவுக்கு வந்து 6வது ரேங்க்ல இருந்தாலும் ஜெனரல் படி 6, ஆனா எஸ்சி கம்யூனிட்டியில வந்து இவர் வந்து 2. புரியுது? இப்ப எவ்வளவு 4 ரேங்க் முன்னாடி வந்துடுறாரு இல்லையா? கம்யூனிட்டி வைஸ் பாக்குறப்ப 6வது ரேங்க்ல இருந்தவர் இப்ப எஸ்சி கம்யூனிட்டிக்குள்ள 2வது ரேங்க்ல வராரு. இப்ப பிசி அதே மாதிரி 7வது ரேங்க்ல இருக்காரு. இவருக்கு முன்னாடி ஏற்கனவே ஒரு பிசி 4ல இருந்தாரு, அவரு தான் ஃபர்ஸ்ட். இப்ப பிசில ஒரு ஃபர்ஸ்ட். இப்ப வந்து இவரு வந்து 7வது ரேங்க்ல வராரு. சிவரஞ்சினி வந்து 7th ரேங்க் அந்த பொண்ணு வந்துருது. புரியுது இல்லையா? இப்போ பிசில வந்து 2வது ரேங்க் இந்த பொண்ணு. அடுத்தது வந்து எம்பிசி 8வது ரேங்க்.
ஏற்கனவே எம்பிசியில் பாருங்க, ஒரு 5வது ரேங்க்ல இருக்கிறவர் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருப்பார் எம்பிசியில். இப்போ வந்து 8வது ரேங்க்ல இருக்கக்கூடிய எம்பிசி நிதிஷ்குமார் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிசியில் செகண்ட் ரேங்க் வந்துருவார். எம்பிசி கம்யூனிட்டிக்குள்ள செகண்ட். அடுத்தது சங்கவி வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் எம்பிசி தான். அது 9th ரேங்க், ஜென்ரல்ல 9th ரேங்க். ஆனால் இதுக்கு முன்னாடி 2 எம்பிசி தான் போயிருக்கு பாருங்க. இங்கே ஒரு எம்பிசி, இங்கே ஒரு எம்பிசி. இப்போ 3வது எம்பிசி வந்ததுனால 3வது ரேங்க் வந்து வந்துடுறாரு. எம்பிசி கம்யூனிட்டிக்குள்ள 3வது ரேங்க். ஆனால் ஜென்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 9வது ரேங்க். அடுத்து வந்து எஸ்சி. எஸ்சி வந்து 10வது ரேங்க் இருக்காரு. ஆனால் இந்த 10வது ரேங்க் இருந்தாலும் ஏற்கனவே 2 எஸ்சி இருக்கா பாருங்க. இங்கே ஒரு எஸ்சி இருக்கு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எஸ்சி இங்கே ஒன்று இருக்கு. இந்த 3வதுல இருந்து 6ல் ஒன்று இருக்கு. அப்போ இவர் வந்து 10வது ரேங்க் ஜென்ரல்ல இருந்தாலும் அவர் வந்து எஸ்சி கம்யூனிட்டிக்குள்ள 3வது ரேங்க். புரியுது இல்லையா? இப்போ புரியுதா எப்படி கம்யூனிட்டி பார்க்கறதுன்னு, அதாவது கம்யூனிட்டி வைஸ் ரேங்க் பார்க்கறதுன்னு. அப்புறம் இங்கே வந்து பிசி, அடுத்து பிசி வந்து 11th ரேங்க். ஒவ்வொரு ரேங்காக தான் நீங்கள் பார்த்துட்டு வரணும். இப்போ பிசி வந்து 11th ரேங்க். இப்போ பிசியில் ஏற்கனவே வந்து எத்தனை ரேங்க் இருக்கு பாருங்க. இங்கே ஒன்று இருக்கு, இங்கே ஒன்று இருக்கு, இப்போ இங்கே ஒன்று 11th ரேங்க். அப்போ பிசியில் 3வது. அப்போ பிசியில் 3வது ரேங்க், காமன்ல 11வது ரேங்க், பிசிக்குள்ள 3வது ரேங்க். இவங்க வந்து காமன்ல 12வது ரேங்க், ஆனால் பிசியில் 4வது ரேங்க். ஏன்னா இவருக்கு அடுத்தது தான் இவருக்கு வருது. அப்போ 4வது ரேங்க். அடுத்து எஸ்சியில் வந்து 13வது ரேங்க் வருது. எஸ்சியில் ஏற்கனவே 3 பேர் இருக்காங்க, 3 ரேங்க் இருக்கு. இப்போ ஜென்ரல்ல 13வது ரேங்க், ஆனால் கம்யூனிட்டியில் வந்து எஸ்சி கம்யூனிட்டியில் 4வது ரேங்க். அடுத்தது வந்து எம்பிசி வராரு. எம்பிசி 14வது ரேங்க். ஏற்கனவே வந்து 3 ரேங்க்ல இருக்காங்க. இவர் 4வது ரேங்க், 14வது ரேங்க் காமன்ல. ஆனா வந்து கம்யூனிட்டி எம்பிசி கம்யூனிட்டிக்குள்ள பார்த்தோம்னா 4வது ரேங்க் வந்துடுறாரு. 10 ரேங்க் வந்து முன்னாடியே போயிடுறாரு கம்யூனிட்டிக்குள்ள. ஓகேவா? அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிசி வராரு. பிசி வந்து 15வது ரேங்க். இங்க வந்து 15வது ரேங்க் காமனா இருந்தாலும் ஏற்கனவே 4 பேர் இருக்காங்க. அதனால இவர் வந்து பாத்தீங்கன்னா 5வது ரேங்க் உள்ள வந்துடுறாரு. ஓகேவா? பிசி தானே. பிசி 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 வந்து 15 இருக்கு. 15 ஏற்கனவே 4 பேர் இருக்கிறதுனால இப்ப இவர் வந்து 5வது ரேங்க்ல வந்துடுறாரு. அடுத்து எஸ்சி 16வது ரேங்க்ல இருக்காங்க. எஸ்சியில ஏற்கனவே 4 பேர் இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு என்ன ரேங்க் அலாட் ஆகும்? கம்யூனிட்டி வந்து 5வது ரேங்க். ஸோ காலேஜில் இதே மாதிரி தான் ப்ரிப்பேர் பண்ணணும். காலேஜை பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்க கம்யூனிட்டி வைஸ் லிஸ்ட் வச்சிருப்பாங்க. புரியுது இல்லையா? அந்த கம்யூனிட்டி லிஸ்ட் படி தான் அந்தந்த கம்யூனிட்டி அட்மிஷனுக்கு கூப்பிடுவாங்க. புரியுது இல்லையா? இப்போ நல்லா கிளியர் ஆகுதா எப்படி கால்குலேட் பண்றதுன்னு? நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. இது புரிஞ்சிருக்கும். இப்போ வந்து இது மாதிரி தான் எல்லா கம்யூனிட்டிக்கும் பார்த்துட்டு வரணும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்டி இங்கே 1வது ரேங்க் இருந்தது. அதுக்கப்புறம் கேண்டிடேட் எதுவுமே வரல. உதாரணத்துக்கு வேற ஏதாவது வருவான்னு நான் சும்மா பார்க்குறேன். ஓகேவா? ஏன்னா ஈஸியாக கொஞ்சம் உங்களுக்கு இன்னும் கூட உங்களுக்கு கிளியர் ஆகுங்கிறதுக்காக. பாருங்க, எஸ்சி வந்து இது வரைக்குமே வரல. அதாவது என்ன 79 80 ரேங்க் வரைக்கும் கூட வேற எஸ்டி கேண்டிடேட்டே வரல. எஸ்சி கேண்டிடேட்டு இங்கே இந்த காலேஜில் இந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்டு 145 ரேங்க் கூட இங்கே தான் வராரு. 150வது ரேங்க் தான் எஸ்டி. காமன்ல 150. ஆனால் வந்து கம்யூனிட்டி வைஸ் எஸ்டி கம்யூனிட்டிக்குள்ள செகண்ட் ரேங்க் வந்துடுறாரு. ஏற்கனவே வந்து ஒரு ரேங்க் இருக்கு. அதனால வந்து இப்போ செகண்ட் ரேங்க்ல கம்யூனிட்டி எஸ்டி கம்யூனிட்டியில செகண்ட் ரேங்க்ல வந்துடுறாரு. புரியுது இல்லையா? அப்போ என்னாச்சு? 150ல இருக்கிறவர் 2வது ரேங்குக்குள்ளேயே வந்துடுறாரு. இப்போ எஸ்டியில 2 சீட்டுனா கண்டிப்பா இவருக்கு கிடைச்சிடும். 150ல இருந்தாலும் 2லயே கிடைச்சிடும். இது மாதிரி தான். இது வந்து கொஞ்சம் ரேரா தான் இருக்கும். அதனால பிசி, எம்பிசி இப்பெல்லாம் எஸ்சி கம்யூனிட்டிலையும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. போட்டிகள் அதிகமா இருக்கு. 2வது இதே மாதிரி ரொம்ப ரொம்ப தள்ளாம ரொம்ப கொஞ்சம் தான் சார் டிஃபரன்ஸ் வருது அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ பிசியில வந்து பாத்தீங்கன்னா 15வது ரேங்க் காமன்ல இருந்தவர் கம்யூனிட்டி படி 5வது ரேங்க்ல இருக்காரு. இப்போ வந்து எஸ்சியில வந்து நான் பார்த்ததுல 23வது ரேங்க் காமன்ல இருக்காரு. ஆனா வந்து எஸ்சி கம்யூனிட்டிக்குள்ள 6வது ரேங்க்லயே வந்துடுறாரு. 23-6. ஆனா க்ளோஸ் அதை கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் காம்படிஷனா இருக்கக்கூடிய கம்யூனிட்டி தான். 2வது ஒரு நல்ல ஒரு பாப்புலரான காலேஜ். எக்கச்சக்கமா அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால போட்டிகள் அதிகமா இருக்கு. கொஞ்சம் மீடியம் ரேஞ்ச் காலேஜ். அதில் இருக்கக்கூடிய கோர்ஸும் பாப்புலர். சைக்காலஜி, பொலிட்டிக்கல் சயின்ஸு, இது மாதிரி பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்லாம் வந்து பிரசிடென்சில இருந்து ரொம்ப ஜாயின் பண்ணுவாங்க. எந்த பசங்கனாலும் பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிரசிடென்சி கிடைக்குமா இதுதான் எனக்கு சொல்றாங்க இல்லையா? அப்போ இங்க பாத்தீங்கன்னா ஓவராலா ரேங்க் பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸுக்கு மட்டும் நமக்கு ரேங்க் 5814 ரேங்க் அலாட் ஆயிருக்கு. அத்தனை பேர் இந்த கோர்ஸ் கேட்டிருக்காங்க. 96.8. இந்த புள்ளி 8 எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. இது அதாவது பழைய ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க. சரியா? அதை பழைய 2021ல முடிச்சவங்க எல்லாம் இப்ப அப்ளை பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் வேற மாதிரி இருந்தது. ஸோ அது மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்குனால இப்போ இது வருது. அப்போ 96.8 கட் ஆஃப் வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் எவ்வளோ வந்தது ஞாபகம் இருக்கா? ஃபர்ஸ்ட் கட் ஆஃப் வந்து 399ல இருந்து
ஓகேவா? 96.8 கட் ஆஃப் வரைக்கும் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ அவ்வளோ கடைசியா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் எல்லாம் கிடைக்குமா அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அப்ப இப்ப நீங்க ஓகேவா? இத பார்த்துட்டீங்களா? நான் ஓவரால் எல்லா கம்யூனிட்டிலயும் வர்ற மாதிரி சொல்லிட்டேன். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க வந்து பிசின்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க பிசி. நீங்க இது மாதிரி எல்லா கம்யூனிட்டிக்கும் போட்டு எத்தனைன்னு பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. நீங்க பிசி தானே, பிசி மட்டும் எண்ணிட்டே வாங்க. பாரு இங்க மோனிகா பிசி, இதான் ஃபர்ஸ்ட் பிசி வருது. இது 1, அப்புறம் இது 2, அப்புறம் வந்து இது 3, அப்புறம் இது 4, 12ல இருக்கிறது 4, அப்படியே எண்ணிட்டு வாங்க. 12ல இருக்கிறது 4 ஆச்சா? அப்புறம் அடுத்து எங்க 15 வருது 5, அப்புறம் இந்த பிசி 6, 20ல வர்றது 7, 21ல வர்றது 8, 21 வரைக்கும் பார்த்துருக்கோம் 8. அதுக்கப்புறம் இங்க இல்ல 26ல இருக்கிறது 9, 27ல இருக்கிறது 10, 28ல இருக்கிறது 11, 29ல இருக்கிறது 12, 30ல இருக்கிறது 13, 31ல இருக்கிறது 14, 31ல 14 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அப்படியே வாங்க. வேற 31க்கு அப்புறம் எங்க பிசி 38ல வருது 15, 39ல 16, 42ல 17, 44ல வருது 18, 44 வந்து 18, 45 வந்து 19. ஓகேவா? அப்புறம் இது வந்து 20, அப்புறம் இது வந்து 21, இது 22. 50வது ரேங்க்ல இருக்கிறவரு 22வது ரேங்க் வந்துடுறாரு. ஓகேவா? கம்யூனிட்டிஸ் பார்க்குறப்ப 20. இது மாதிரி உங்க ரேங்க் எதுன்னு பார்த்து வச்சுட்டு இதுல பிசின்னு வச்சுக்கோ. இப்ப நான் சொன்ன மாதிரி அப்ப 22 வருதா? இது வந்து பிசி 23. இப்ப நீங்க ரேங்க் வந்து 61ன்னு வச்சுக்காங்க. இதுல 23, 24, 25, 26. அப்ப 26வது ரேங்க் கம்யூனிட்டி படி உங்களுக்கு 26வது ரேங்க். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால வந்து நிறைய காலேஜ் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஒரு காலேஜ்ல இல்லைன்னா இன்னொரு காலேஜ்ல கண்டிப்பா கிடைக்கும். இதை வச்சு நீங்க கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு தான் கெஸ் பண்ணலாம். ஏன்னா இதுல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய காலேஜ் போட்டிருக்கறனால இந்த காலேஜ்ல இல்லாம வேற காலேஜ் ஜாயின் பண்ணாங்கன்னா இதுல இன்னும் நம்ம ரேங்க் முன்னாடி போயிடும். அதாவது கவுன்சிலிங் போறப்பதான் அது தெரியும். இப்ப ஸ்பெஷல் கோட்டா கவுன்சிலிங் நாளைக்கு முடியுது. இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் ஒன்று சொல்றேன். இப்ப இந்த பிஎஸ்சி சைக்காலஜில வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்து 399ல ஸ்டார்ட் ஆனாலும் இப்ப இவங்க இதுல வந்து ஸ்பெஷல் கோட்டாவில் வந்து யார் எடுத்திருக்காங்கன்னு தெரியாது. யார் அப்ளை பண்ண அது காலேஜுக்கு தான் தெரியும். அது வெளியே பப்ளிக் டொமைன்ல எல்லாம் வராது. இப்ப காலேஜ்ல தான் தெரியும். அப்படி இருக்கிறப்போ இந்த யார் எடுத்திருக்காங்க, அந்த சீட் எடுத்திருக்காங்கன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து தமிழரசன் வந்து சைக்காலஜி வந்து ஸ்பெஷல் கோட்டாவில் எடுத்துட்டாருன்னு வச்சுக்கலாம். நமக்கு தெரியாது இல்லையா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது வெளியே போயிடும். அப்ப இந்த எஸ்சி நம்ம ஃபர்ஸ்ட் ரேங்க்னு சொன்னோம் தமிழரசன். ஆனா அது வராது. அவர் தான் அட்மிஷன் வந்து ஜெனரல் கோட்டா இல்ல, ஜெனரல் கோட்டாவுக்கு வராம இதுக்கு வாங்கிட்டார் இல்லையா? ஸ்பெஷல் கோட்டாவில் ஸ்போர்ட்ஸ்ல வாங்கிட்டாருன்னா அப்ப சிவா செகண்ட்னு சொன்னது, கம்யூனிட்டி படி செகண்ட்னு சொன்னது இவரு ஃபர்ஸ்டா வந்துருவாரு. ப்ரிப்பேர் பண்ணிடுவாங்க டோட்டலா. அப்ப அவர் அதுல அட்மிட்னு போட்டுட்டு இவருக்கு வந்து ரேங்க் 1ன்னு மாத்திக்குவாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது மாதிரி வந்துடும். அதனால அப்படியெல்லாம் பாக்குறப்போ எவ்வளவு பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க, இப்ப கண்டிப்பா கிடைக்குமா அப்படிங்கறத வந்து 100% எல்லாம் சொல்ல முடியாது. ரெண்டாவது இது மாதிரியான ஒரு ரொம்ப டாப் ரேங்க் காலேஜ் எல்லாம் வந்து எப்படா கிடைக்கும், அப்ளை பண்ணியிருக்கோம். ஏன்னா 4-5 கோர்ஸ் அப்ளை பண்ணிருக்கிறப்பதான் பிரச்சனை. இப்ப பிஎஸ்சி சைக்காலஜி பிரசிடென்சில அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து பிஏ பொலிட்டிக்கல் சயின்ஸும் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்புறம் பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்ளை பண்ணியிருக்காரு பரணிதரன் வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3க்குமே அப்ளை பண்ணியிருக்காரு. ஏதாவது ஒன்று தானே ஜாயின் பண்ண முடியும். இப்ப பப்ளிக் பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல அட்மிஷன் வாங்கிட்டாருன்னா அப்புறம் வந்து நமக்கு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல கேட்டதும் இல்ல, அதுவும் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு, அது வராது, இதுலயும் வராது. அப்ப ஃபர்ஸ்ட் ரேங்கே மாறிடும். ஃபர்ஸ்ட் ரேங்க் அதுலயே போயிட்டாரு. அப்ப இது வேக்கண்ட் ஆயிடும். அப்ப பிசிஎம் தான் வந்து 2 ரேங்க்ல இருக்கிறவர் வந்து ஜெனரல் படி ஃபர்ஸ்ட்ல வந்துடுறாரு, கம்யூனிட்டி படியும் ஃபர்ஸ்ட்ல இருப்பாரு. புரியுது இல்லையா? அப்ப அட்மிஷன் ஆக ஆக தான் நமக்கு அது தெரியும். யாருன்னா நிறைய அப்ளிகேஷன் இந்த காலேஜ்லயே 4-5 கோர்ஸுக்கு போட்டிருந்தாங்கன்னா, ஒரு 5 இப்ப நான் சொன்ன மாதிரி 3 கோர்ஸுக்கு போட்டிருந்தாங்கன்னா டெஃபினட்டா 1 ஸ்டூடெண்ட் கேன் கெட் ஒன்லி 1 அட்மிஷன் ஃபார் 1 கோர்ஸ். அப்படி இருக்கிறப்ப மத்த 2 கோர்ஸும் ஆட்டோமேட்டிக்கா அதுல ரேங்க் வந்து கேன்சல் ஆயிடும். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் முன்னாடி வந்துருவாங்க. அப்படி எல்லாம் பாக்குறப்பதான் நிறைய பின்னாடி இருக்க ஒரு ரேங்கா இருந்தாலும் முன்னாடி வந்திருக்காங்க, முன்னாடி வந்து அட்மிஷன் கிடைச்சிருக்கு. ஸோ திங்க் பாசிட்டிவ்லி, அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி நீங்க எந்த காலேஜுக்கெல்லாம் அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த காலேஜ் எல்லாம் ரேங்க் லிஸ்ட் எடுத்து ஒவ்வொரு ரேங்க்லயும் ஒவ்வொரு காலேஜ் கோர்ஸ்லயும் ஜெனரல் ரேங்க் என்ன, நம்ம கம்யூனிட்டிக்கு வந்து பிசியா இருந்தா பிசில, எஸ்சியா இருந்தா எஸ்சில, எம்பிசினா எம்பிசில, பிசிஎம்னா பிசிஎம், அதுல எந்த ரேங்க்னு நீங்க கால்குலேட் பண்ணி வைக்க வேண்டியதுதான் இப்ப வேலையே. உங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. மைண்ட் ரிலாக்ஸா வச்சுக்கிட்டு இப்ப அந்த ரேங்க் லிஸ்ட் எடுத்து வச்சுக்கிட்டு நல்லா கவுண்ட் பண்ணி ஒரு டைரியில பேப்பர்ல போட்டு எழுதி வச்சுக்கிட்டே வாங்க. அது திரும்ப வேற யார்ட்டையாவது கொடுத்து இன்னொரு தான் செக் பண்ண சொல்லுங்க. அவங்களுக்கும் அதே மாதிரி வருதான்னு பார்த்துட்டு
இப்ப அதுதான் ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும். கவுன்சிலிங்ல இருந்து வர சொல்லி அவங்க கால் பண்ற வரைக்கும். ஓகேவா? இன்னொரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ வெரி மச். டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க பாஸ்.